ஓகே, நான் பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இதில் கசப்பே இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இடையில நான் சொல்லுவேன். அதாவது வீடியோவுக்கு சென்டராக அந்த குறிப்பு இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன பொதுவாக எல்லோரும் செய்கிற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாவக்காவை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு செய்வோம். ஓகேவா? அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் வெல்லம் சேர்ப்பாங்க. நான் வேறு ஒரு பொருள் சேர்த்துருக்கேன். அது என்னன்னு நீங்கள் இதை முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியா? வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பாவக்காய் போட்டு நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கசப்பு தன்மையை கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எப்பயும் போல் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாவக்காவை ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் நானே ரெடி பண்ணுற மசாலா போட்டு தான் செஞ்சுருக்கேன். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் என்ன மசாலா செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை போட்டு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி அப்பளம் மட்டும் பொரித்து ஸ்டார்டிங்கில் பாவக்காய் வறுக்கும் போதே போட்டிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை இருக்காது. இது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா திரும்ப எப்படி கசப்பு தன்மை இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு கேளுங்க. நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச டிப்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பசங்க பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, கசப்பாக இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. நான் என் பசங்களுக்கு அப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் வெல்லம் சேர்த்து செய்வீங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு, இல்லை இதை விட வித்தியாசமாக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஒரு ரெசிப்பியில் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவேன். ஏன்னா நான் விட்டுட்டு போடுறதுனால எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நான் தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு இப்போ வரைக்கும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கு. அதனால்